ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9, 5 எடப்புள்ளி வச்சு மார்கழி மாசத்துக்காக இன்னொரு டிசைன் கோலமும் போட்டிருக்கேன். இதுவும் ரொம்ப சின்ன கோலம் தான், ரொம்ப ஈஸியான கோலம் கூட. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஒம்பது, 8, 7, 6, 5 எடப்புள்ளி வச்சிருக்கேன். நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இதை சுற்றி 6 புள்ளி இருக்குல்ல, இந்த 6 புள்ளிக்கும் கீழே ஒரு புள்ளி இருக்கு பாருங்க. அதையும் சேர்த்து ஒரு டிசைனாக நம்ம போடலாம். இது நேர்கோடாகவும் போட்டிருக்கலாம். நான் தான் சும்மா ஒரு சின்ன வளைவாக அதோட ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு இடையில இங்கேந்து ஒரு சின்ன கம்பி போடணும். இப்போ அடுத்தது ஒரு பூ மாதிரி போடலாம். 6 பக்கமும் இந்த 6 புள்ளியும் நடுப்புள்ளியும் இருக்குல்ல, இதே மாதிரி நம்ம பல கோலங்கள் போட்டிருக்கோம். அதில் இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த 6ம் இந்த நடுப்புள்ளியும் இந்த நடுவை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பூ வரும். இது இந்த 6ம் இந்த நடுப்புள்ளியும், அதே போல் இந்த 6ம் இந்த நடுப்புள்ளியும். இந்த பக்கம் 2, இங்கே 2, இங்கே 2, 6 பூக்கள் ஒரு கோலத்தில் வருது. அதே போல் இந்த பக்கம் பூ வர இடம் பூரா நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நடுவுலேருந்து ஆரம்பித்து இந்த ஒரு புள்ளியை இப்படி சுற்றிக்கலாம். அடுத்த புள்ளி 6 புள்ளிகளையும் சுற்றினா ஒரு பூ மாதிரி ஆகும். பூ பல டிசைனில் நம்ம போடுவோம் இல்லையா, இது ஒரு டிசைன். இதே போல் எல்லா பூவும் போட்டுக்கலாம். இப்போ 6 பூ போட்டுட்டோம். இதை ஜாயின் பண்ணுவோம். ஒரு கொடி மாதிரி உள்ள ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணலாம். இந்த புள்ளி வழியாக இதுக்கு இங்கேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளி வழியாக இதில் கொண்டு ஜாயின் பண்ணணும். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளி வழியாக இதில். இப்போ சுற்றியும் ஜாயின் பண்ணிட்டோம். இதில் நடுவில் ஒரு இலை போடுவோமா, இந்த ஒரு புள்ளியில். நடுவில் ஒரு கோடு.
இப்போ கலர் கொடுக்கலாம். இப்போ இந்த பக்கம் கீழே இருக்குல்ல, இந்த 3 இதில் மட்டும் இன்னொரு டிசைன் போடுவோம். இதை சுற்றி ஒரு வளைவு, இதை சுற்றி ஒரு வளைவு, இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நடுவில் ஒரு சின்ன வளைவாக இதை ஜாயின் பண்ணியிருக்கு. ரொம்ப ஈஸியான கோலம் தான். மார்கழி மாதத்தில் ஒரு நாளைக்கு இந்த டிசைன் கோலமும் நீங்கள் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.